நாம எல்லாம் ஒரு அரசியல் சக்தியா வளர்ந்து விட கூடாதுன்னு திரும்ப RSS உள்ள புகுந்து நம்மள சப்காஸ்டா பிரிச்சு சுயசாதி பெருமை பேச வைக்கிறான். முன்னாடி பிசிக்கல்ல சுயசாதிகள் பேசினாங்க, பேச வச்சாங்க, நம்மலாம் பார்த்தோம். நான் தேவன்டா, நான் வன்னியன்டா, நான் அவன்டா, நான் இவன்டான்னு பேசினாங்க எல்லாரும். நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி பட்டியல் மக்களை பிரிக்கிறதுக்கான வேலையை RSS செய்துகிட்டு இருக்காங்க. நீங்க சுயசாதி அரசியல பேசினா இந்த சமூகத்துக்கு பெரும் இழப்பு தான் ஏற்படுத்தும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுயசாதி பெருமை பேசுறதுனால இன்னைக்கு என்ன நடக்க போகுது? ஒண்ணும் கிடையாது. 2500 வருஷமா நீ தீண்டப்படாத மக்களா தானே இருந்த, ஒடுக்கப்பட்டு தானே இருந்த. இன்னமும் இந்த தமிழ்நாட்டில் நடக்க முடியல, ஆணவ படுகொலை பண்றாங்கல்ல, சமூகத்துல இன்னமும் தீண்டாமை மேலோங்கி தானே இருக்கு. நம்மோட சமூகம் இப்படி இருக்க, உனக்கு என்ன சாதி பெருமை வேண்டியிருக்கு? என்ன சுயசாதி பெருமை வேண்டியிருக்கு? பறையங்கிற சொல்லால இழிவுபடுத்தப்பட்ட காலத்துல அந்த சொல்லையே ஆயுதமா பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு மறுக்கவே கிடையாது. எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. உற்சாதி பெருமை பேசுற நீங்க 2000 வருஷமா என்னவா இருந்த? இன்னைக்கு வந்து சாம்பவ பறையன்ற, தேவேந்திர குல வேளாளன்ற, ஒண்டி வீரன் எதுக்கு சாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாதிங்கிற இழிவுல இருந்து நாம ஒரு புதிய விஷயங்களுக்கு மாற வேண்டாமா? அப்படி மாறினாதான் நாகரிக வளர்ச்சியா இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க, நாங்க இப்படியே தான் இருப்போம் அப்படின்னா நீ விலங்காதான் இருக்க முடியும், மிருகமா தான் இருக்க முடியும். மிருகமா இருக்கிறதுக்கு தான் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கோ.